அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நெடுமாறன். இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிடி சார் படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு கார்த்திக் வேணுகோபால். பிடி சார் படத்தோடைய முக்கியமான கேஸ்ட் அண்ட் க்ரூ யாரெல்லாம் நடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தமிழா ஆதி அவர்கள், காஷ்மீரா, அந்திகா, அப்புறமா பிரபு, பாண்டியராஜன், பாக்கியராஜன், தியாகராஜன் மற்றும் பலர் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய முக்கியமான இன்னொருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு பிடி சாருக்கு வந்து இசையமைச்சிருக்காரு ஹிப்ஹாப் தமிழா ஆதி அவர்கள். ஜீவாவுக்கும் ஆதிக்கும் இது வந்து 25வது படம். ஸோ அதுக்காக நம்ம வந்து கங்ராஜ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அதை எடுத்து தான் நம்ம பிடி சார்க்குள்ளே அப்படியே போனோம்னா பிடி சார் ட்ரைவர் பார்க்கும்போதே ஒரு இம்பாக்ட் வந்து இருந்துச்சு. என்ன ஒரு இம்பாக்ட்னா ஒரு சீரியஸான மேட்ரை வந்து ஆதி ப்ரோ வந்து நடிச்சிருக்காரு, அந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. முக்கியமாக இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு கார்த்திக் வேணுகோபால். ரொம்ப எப்படி சொல்கிறதுனா இந்த பிளாக் ஷிப் டீம். ஸோ நமக்கு வந்து ஒரு இது இருக்கும். ஸோ அந்த இது இருந்துச்சு. அண்ட் தென் நம்ம வந்து பிடி சார் படத்துக்குள்ளே போனோம் அப்படின்னா படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டுச்சுன்னா ஒரு ஸ்லோவான பிக்கப்பிங் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் அப்படி போய் அதுக்கப்புறமா அப்படியே வந்து பிக்கப் ஆகிட்டு அதுக்கப்புறம் படம் வந்து போகும். செகண்ட் ஹாஃப்லாம் வந்து ஃபயர் தான். இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்னில் ஆரம்பித்து செகண்ட் ஹாஃப் முடிகிற வரையும் பயங்கர ஒரு இதுவாக இருக்கும். அந்த சீன் தான் எனக்கு ரொம்ப இதுவாக இருந்துச்சு. பட் படம் வந்து ஒரு இம்பேக்டை வந்து கொடுச்சு. ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த வந்து பேசியிருந்தாங்க. அதுக்கு வந்து உண்மையாலே நல்லா இருந்துச்சு. பட் இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் அந்த மாதிரி வந்திருந்தாலும் நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு சில படம்லாம் வந்து ஞாபகம் வரும். அந்த படத்துடைய சாயலுக்குள்ளே போகாமல் இல்லை அந்த படத்தை கம்பேர் பண்ணி இது பண்ணாமல் வேணுகோபால் அவர்கள், கார்த்திக் வேணுகோபால் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கான ஒரு தனியாக இந்த படத்தை அவர் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி இது பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் இந்த படத்துடைய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஆதி ப்ரோவுக்கு வந்து ஒரு அந்த ஹீரோயிசம் இருந்தாலுமே ரொம்ப ஹீரோயிசமாக ஹீரோ மட்டும்தான் மூவ் பண்ணுறேன். ஏன்னா இப்போ வாத்தி அப்படி தான் போச்சு. கடைசியாக வந்து ஒரு சார் அப்படின்னு இது பண்ணாலும் அது கொஞ்சம் ட்ராக் மாதிரி அப்படியே வந்து போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் இதை கொஞ்சம் அப்படி கம்பேர் பண்ணும்போது இந்த படம் வந்து ஓகே நல்லாவே வந்து அந்த இது போயிருக்கு அப்படின்றது வந்து இது இருந்துச்சு. ஸோ அதை எடுத்து தான் வந்து நம்ம ஒரு சில சீன் வந்து எனக்கு இதெல்லாம் வந்து எந்தெந்த சீன்லாம் வந்து இம்பேக்ட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணலாம். முக்கியமாக எனக்கு வந்து ஒரு சீன் ஒன்று வந்து வரும். ஆதி ப்ரோ கனகவேல் வந்து இந்த மாதிரி பிரச்சனையிலே போகக்கூடாதா ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி அவங்க வந்து இது பண்ணும்போது அங்கே ஒரு சீன் ஒன்று வந்து நடக்கும். அந்த இடத்துல வந்து எப்படி சொல்கிறதுனா எங்களுக்கு இது வந்து காலங்காலமாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ வந்து நீ இது வந்து மாற்றலாம் இல்லை தட்டிக்கலாம் அதெல்லாம் வந்து இது பண்ணாத, நாங்கள் இப்படியே வாழ்ந்து பழகிட்டோம். ஸோ இதை நாங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி எங்களுக்கு பல விஷயங்கள் இருக்குது. இந்த இடத்துல போனால் இந்த மாதிரி பஸ்ஸில் போனால் இந்த மாதிரி நடக்குது, ரேஷன் கடைக்கு போனால் அங்கே இருக்கிறவன் இப்படி தான் தொட்டு தான் இது பண்ணுறான் தலவரான் இப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஆஷான ஒரு இதில் வந்து அந்த சீன் போய்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு குட்டி குழந்தை வந்து சொல்லுவோம் இந்த மாதிரி எனக்கும் பேட் டச், அந்த குழந்தையோட மொழியில் வந்து சொல்கிற மாதிரி அந்த சீனை வந்து அமைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா கேட்டுட்டு இதுக்கப்புறமும் இதை வந்து கண்டினியூ பண்ண வைக்கணுமா, அதாவது ஒருத்தர் வந்து பண்ணுறது தப்பா, ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வந்து பண்ணுறது அப்படின்றது வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். அதை நம்ம வாய்ஸ் அவுட் பண்ணாமல் அதை அமைதியாக கடந்து போயிட்டு என்ன பண்ண போகிறோம், இதை வாய்ஸ் அவுட் பண்ணும்போது தானே அந்த பிரச்சனையை வந்து பேசும்போது தானே இதுக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்றதோட அந்த ஒரு ஹீரோயிசமோட இது பண்ணியிருப்பாங்க. பட் அந்த சீன் வந்து உண்மையாலே பயங்கர ஒரு கனெக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு எப்பவுமே வந்து இந்த மாதிரியான ஒரு இது நடந்துக்கிட்டே இருக்கும். சுற்றி வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கும். பட் சில நேரத்தில் வந்து அதை கடந்து போயிருப்பாங்க. ரொம்ப அவங்களுக்குள்ளவே வந்து மனசுக்குள்ளேயே வச்சுருப்பாங்க. வெளியே சொல்ல முடியாது. வெளியே சொன்னால் வீட்டில் வந்து இவங்க மேலே வந்து ப்ளேம் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் வழக்கம் போல் வந்து யார் வந்து தப்பு பண்ணியிருந்தாலும் கடைசியில் வந்து ஒரு பெண்ணை வந்து ஈஸியாக அசனைஸ் வந்து பண்ணிடலாம். அப்படி பண்ணி அந்த பெண்ணை வந்து எவ்வளோ டவுன் பண்ண முடியுமோ டவுன் பண்ணி பேசிடலாம். இந்த படத்துலேயும் வந்து அந்த சில விஷயங்கள்லாம் இருக்குது. இங்கேயுமே வந்து நந்தினி அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்காக நீதி கேட்டு கோர்ட்டில் போய் நிற்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரக்டர் அசனேஷன்லாம் வந்து நடக்கும். இல்லை நான் வந்து அங்கே பார்த்தேன், அவங்களோட சுற்றிட்டு இருந்தாங்க, இவங்க கூட சுற்றிட்டு இருந்தாங்க, என்னையை லவ் பண்ணாங்க, அவங்களே லவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுனா இது ஜென்ரலாகவே நமக்குள்ளேயுமே இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். நிறைய பேர்கிட்ட வந்து கேள்விப்பட்டு இது பண்ணியிருக்கேன். பிகாஸ் இங்கே ஒரு பெண்ணை வந்து ஈஸியாக வந்து ஒரு கேரக்டர் அசனேஷன் பண்ணி அவங்கள வந்து காலி பண்ணிவிட முடியும். அந்த பொண்ணை வந்து எவ்வளோ தப்பாக பேச முடியுமோ அதை வந்து பேசிக்கிட்டே இருக்கிறதுக்கான நிறைய பேர் வந்து இங்கே சுற்றி வந்து இருந்துக்கிட்டே இருக்காங்க. இது படத்தில் வந்து இது பண்ணும்போது ரொம்ப ஒரு ஹார்ட் ஹிட்டிங்காக இருந்துச்சு. எனக்கு ஆக்சுவலாக அது ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்காக இருந்துச்சு. எப்படி சொல்கிறதுனா பெண்கள் இதை பார்க்கும்போது வந்து அவங்களுக்கு இன்னும் ஹார்ட் ஹிட்டிங்காக வந்து இந்த இது இருக்கும். இங்கே வந்து இந்த சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பையன்
எவ்வளோ வேணா பண்ணலாம், பட் பெண்ணா இப்படி தான் இருக்கணும், அந்த பொண்ணு வந்து இதான் லிமிட்டை கிராஸ் பண்ணால் நான் வந்து இப்படிலாம் பேசுவேன் அப்படின்ற ஒரு இது இருக்குது. ஆக்சுவலாக இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான ஹார்ட் ஹிட்டிங்கான ஒரு டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதை பார்க்குறேன்னா ட்ரெஸ் கோட். ஆக்சுவலாக இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுனா, பெண்கள் இந்த மாதிரியான ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தனால தான் வந்து அவங்களுக்கு வந்து ரேப்பே நடந்துச்சு. அவன் தப்பாக பார்க்குறான்னா அந்த ட்ரெஸ் தான் மெயின் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிறைய பேர், அதாவது சின்னதாக பெண் பிள்ளை வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பெண்களே பேசினாலும் அந்த பெண்களே சில பேர், அதாவது வயசானவங்க இல்லை சம்திங் எப்படியா இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இல்லை அந்த பொண்ணு போட்டிருந்த ட்ரெஸ்ஸு தான் காரணம், அதாவது பெரியவங்க வந்து இந்த ஒரு விஷயத்த சொல்லி அந்த பொண்ணை வந்து ப்ளேம் பண்ணுவாங்க. பட் ஆக்சுவலாக வந்து ட்ரெஸ் ஒரு காரணமா அப்படின்னு கேட்டால் அவங்களோட விருப்பம், என்ன ட்ரெஸ் போடணும் அப்படின்றது அவங்களுடைய விருப்பம், அவங்களுடைய கம்ஃபர்ட்டுக்கு தான் ஒரு ட்ரெஸ் வந்து போடுறாங்க. எந்த ட்ரெஸ் போட்டாலும் பார்க்குறவங்க தப்பாக பார்க்கணுன்னு நினைக்கும் போது அது ஒன்றும் சொல்கிறது இல்லை. அவன் எந்த ட்ரெஸ் போட்டாலும் தப்பாக பார்க்க தான் போகிறான். நீங்கள் ஸோ இதில் இருந்த புரிஞ்சும் அப்போ பார்க்குற மென்டாலிட்டி தான் பிரச்சனை. அவன் எப்படி அதை கன்சியூம் பண்ணுறான், அதை அவன் எப்படி எடுத்துக்கிறான் அப்படின்றது தான் பிரச்சனைன்னும் போது அங்கே அந்த பர்சனை சொல்லி அந்த ட்ரெஸ் பர்சன் அந்த அவங்க இப்படி போட்டுட்டு இருந்தால் தான் அந்த பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சுத்தமாக ப்ளேம் பண்ணுறது வந்து இதை ஏற்றுக்க முடியாத ஒரு பிரச்சனை. நீங்கள் சேரையில் இருந்தாலும் வந்து எந்த படத்தில் மாஸ்டர் படத்தில் ஐ திங்க் அந்த ஒரு சீன் வரும், நம்ம வந்து இந்த சீன் ஏன் லோக்கி என்ன வெட்டினீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருப்போம். ஸோ அன்றைக்கி வந்து அதை தான் சொல்ல வரேன். அன்றைக்கி வந்து அம்மாவுடைய பர்த்டே, நான் வந்து புடவை கட்டிட்டு வந்தேன். பட் அந்த புடவை கட்டிட்டு இருக்கும்போது வந்து தப்பாக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ சுடிதார் போட்டாலும் தப்பாக பார்க்குறோம், மாடர்ன் ட்ரெஸ் போட்டோம், அது வந்து பார்க்குறவங்க அப்படி தான் பார்க்க போகிறாங்க, அதை இது பண்ணுறாங்க. ஸோ இங்கே அதை பார்க்குற ஒரு பர்சனுக்கு வந்து பெரிய அளவுக்கு நம்ம வந்து டாக்கை கொடுக்க மாட்டோம். அந்த பொண்ணு ஈஸியாக ப்ளேம் பண்ணி நம்ம வந்து கடந்து வர்றதுக்கு வந்து பார்ப்போம். இந்த விஷயத்த வந்து ரொம்ப ஆஷா வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப இதுவாச்சு. எப்பயுமே இது ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கும். என்ன அப்படின்னா காசிப்ஸ் போக ஆரம்பித்தோம், நிறைய காசிப்ஸ் போக ஆரம்பித்தோம். அதுவும் பெண்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை நடக்கும்போது அந்த பெண்கள் இதை ஃபேஸ் பண்ணி வெளியே வந்தாங்க அப்படின்னா ஆளாளுக்கு ஒரு கதை சொல்லுவான். அவன் ஒரு கதையை கேட்டிருப்பான், இவங்கிட்ட வந்து சொல்லும்போது வேறு மாதிரி வரும், இன்னொருத்தர்கிட்ட போகும்போது வேறு மாதிரி வரும். ஒரு கட்டத்தில் வந்து அஸ் எ பேரண்ட்ஸாக இல்லை ஒரு ஃப்ரெண்டாவோ யாராக இருந்தாலும் வந்து பயங்கர வெறுத்துட்டு அந்த பொண்ணே வந்து சொன்னால் தானே தெரிய போகுது ஏன் இப்படி பேசுகிறாங்கன்ற நிலைமைக்கு வந்து நம்மளே வந்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து அவங்க வந்து சொன்னாதான் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது ரொம்ப ஒரு பயங்கர ஒரு பெயின்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ இந்த மூமெண்ட் எல்லாத்தையுமே வந்து படத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு வந்து படம் வந்து ரொம்ப ஸ்லோ டவுனாக போகலை. ஸ்டார்டிங் ஒரு சில இடத்துல வந்து கொஞ்சம் அப்படி இருந்துச்சு, பட் அதுக்கப்புறமா வந்து பிக் பண்ணி நல்லாவே வந்து போக ஆரம்பிச்சு, நல்லா ஒரு ஃபயர் இதுவான இருந்துச்சு. சில சாங்ஸ் வந்து கொஞ்சம் ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு, பட் ஒரு சில சாங்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஓவராலாக வந்து எனக்கு படம் வந்து ஒரு ஓகே, ஒரு கரெக்டான ஒரு படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு, அதாவது அன்பறிவு இந்த படம்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு இது இருக்கும், அந்த ஃபீல்லாம் இருந்துச்சு. அன்பறிவு மாதிரி எதனா சொதப்பிடுவாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. பட் அதெல்லாம் இல்லாமல் இந்த படம் வந்து ரொம்ப இதுவாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஸோ ஆதி ப்ரோவுக்கு வந்து ஒரு தேங்க்ஸ். இந்த மாதிரி கண்டென்ட்டை வந்து நீங்கள் பேசுகிறதுக்கு வந்து ஒரு தேங்க்ஸ். உங்களுக்கு வந்து நிறைய ஒரு யங்ஸ்டர் ஃபாலோவர்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க. ஆதி ப்ரோவுக்கு வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும், எனக்கு பிடிக்க விட அவர் வந்து அவருடைய ஆல்பம் சாங்ஸ்லாம் பிடிக்கும். பட் எதை மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆல்பம் சாங்ஸ், அதாவது நிறைய ஒரு பயங்கரமான ஒரு சாங்ஸ்லாம் வந்து மிஸ் பண்ணுறோம். அந்த ஒரு இடத்துல வந்து எனர்ஜெட்டிக்காக இன்னும் அந்த மாதிரி ஒரு சாங்ஸ் வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். ஓவராலாக நீங்கள் வந்து பிடி சார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு இம்பேக்ட் வந்து ஏற்படுது, இந்த படம் வந்து உங்களுக்கு எப்படி ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துச்சு அப்படின்றது நீங்கள் வந்து இது பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த படத்தை போய் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம பிடிச்ச சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, டடா, பாய்.